ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிவிக்கி வ்ளாக்ஸ். பார்ட் 2 போட லேட் ஆகிடுச்சுங்க, ஏன்னா எடிட் பண்ண டைம் இல்லை. ஸோ ஏற்காடுக்கு போய் ரீச் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அடுத்ததான் நாங்கள் வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு, சிக்கன் குழம்பு எல்லாம் போட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு 4:35க்கு கிளம்பிட்டோம். எங்கே பார்த்தீங்கன்னா இது போட் ஹவுஸ்க்கு தான் போயிருந்தோம். சரி, எங்கேயாவது பார்க்குக்காச்சும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். அப்போ தான் என் பையன் நம்ம டாப் ரூப் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ரொம்ப நேரமாக கேட்டுட்ருந்தான். சரின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். சரி, அப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் கிளைமேட் நல்லா சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சன்செட் ஆகிற டைமில் போட் ஹவுஸ் வந்தாச்சுங்க. வந்துட்டு டிக்கெட் எடுத்துட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்போ வந்தாலுமே பெடல் போட்டு தான் எடுப்போம். பட் இந்த தடவை ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்ததுனால அந்த மோட்ரு போட்டிருக்குல்ல, அது எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா இவரோட ஃப்ரெண்ட் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் அங்கே எதர்ச்சியாக வந்திருந்தார். சரி, அவங்களையும் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு பெரிய போட்டாக இருக்குல்ல, அதில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி டிக்கெட்லாம் வாங்கிட்டோம். நாங்கள் போகும்போது போட் ஒன்று கிளம்பிடுச்சு. ஸோ அது எதுவுமே கிடையாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தோம். கிளைமேட்டும் சூப்பராக இருந்ததுங்க. என்ன தான் நம்ம தனியாக இந்த இடத்துக்கு நிறைய டைம் போயிருந்தாலும், ஆனால் ஃபேமிலி கூட போகிறதுங்கிறது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா அப்பா, அம்மா, குழந்தைங்க அவங்கள மேய்ச்சிக்கிட்டு ப்ளஸ் நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது டிக்கெட் கேட்டாங்க. டிக்கெட் எங்கேன்னு தொலைகிறதுக்குள்ளேயே பார்த்தா இவர் தான் பேக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தார். கேட்டால் இல்லைன்னு இருந்தார். அப்புறம் ஒரு வழியாக வந்துருச்சு போட்டு. ஸோ உள்ளே போயிட்டு எல்லோரும் ப்ளேஸ் பண்ணி உட்காந்தாச்சு. கரெக்டாக இருந்தது எல்லாத்துக்கும் சீட்டு. ஸோ நல்லா சூப்பராக ட்ரைவ் பண்ணார். ஏன்னா அந்த வாபிள் ஆகும்ல இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். எல்லாமே நம்ம அனுபவிச்சது தான், ஆல்ரெடி பார்த்தது தான். இருந்தாலும் அந்த அப்பா அம்மா கூட ஃபேமிலியோடு போகும்போது இன்னும் கொஞ்சம் அது அழகாக தெரிஞ்சது, எல்லாமே புதுசாக. ஸோ செம்ம ரைடுங்க. போட் ரைட் முடிச்சுட்டு நாங்கள் பக்கத்துலேயே ஃபோட்டோ இருந்தது. ஃபோட்டோ எப்பயுமே நாங்கள் ஏற்காடு போனோம், ஃபோட்டோ ஒன்று ஃப்ரேம் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த தடவை ஃபேமிலியோட ஃபஸ்ட் டைம் போகிறோமா, ஸோ அங்கேயே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு பிக்சர் ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.